அவர் எனக்கு ஒரு கடந்த 11 வருஷமா ஃப்ரெண்டு. அவர் எனக்கு ஒரு 11 வருஷமா பழக்கம். அது ரீசெண்டாக தான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆக ஆரம்பித்தோம். ரெசார்ட் ஷூட்டிங் போகும்போது அதில் செக்ஷுவலாகவும் அவர் கூட நான் நிறைய வாட்டி இருந்திருக்கேன். இப்படி சொல்லலாமான்னு தெரியல, பட் தப்பாக இருந்தாலும் மன்னிச்சிடுங்க தயவுசெய்து. அப்படியும் இருந்திருக்கேன். ஏன்னா ஒரு பெண்ணுனா வந்துட்டு கர்ப்பமாக இருக்காங்கன்னு காட்ட முடியும். ஒரு திருநங்கைன்னும் போது நான் எதை காட்டுறது, எதை ப்ரூஃப் பண்ணணும்னு எனக்கு தெரியல. வந்ததுக்கு அப்புறமா ஏன் பேசல என்னன்னே தெரியல. எங்கள் வீட்டில் ப்ரெஷராக இருக்குது, என்னால் வர குழந்தை இருக்குது, என்னால் தயவுசெய்து இதுக்கப்புறம் பழக முடியாதுன்னு எனக்கு மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டேன். ஏன்னா நான் இதனால் சைக்காட்ரிஸ்ட் பார்த்துட்டு இருக்கேன், டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு அது தெரியல, இன்னொருத்தவங்க கிட்ட திருப்பி லவ் பண்ணலாமா பேசலாமான்னு மற்றவங்க நினைப்பாங்க. எனக்கு வந்துட்டு ஒரு லவ்வாக இருந்தாலும் ட்ரூவாக இருக்கணும் ஆஞ்சல் விஜயன் கூட அப்படின்றதுக்காக நான் அப்படியே இருக்கேன் சார். இல்ல த்ரெட்டன் மாதிரிலாம் அவர் என்னைக்குமே பண்ணதில்ல. நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், எனக்கு நீங்க இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா நீங்க கொஞ்சமாவது நீங்க செக்ஷுவலா இல்லைன்னா கூட என் கூட பேசுங்க, கொஞ்சமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. முன்னையாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு. இப்ப என்ன நாஞ்சில் இதெல்லாம்? நீங்க அந்த திருநங்கையோட 11 வருஷம் பழகி இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட புருஷன் பொண்டாட்டி மாதிரியே ஒரே வீட்டுல நீங்க வாழ்ந்திருக்கிறீங்க. 11 வருஷம் பழகிட்டு அதாவது இப்ப டக்குன்னு விட்டுட்டு போறது அப்படின்னா இது நல்லதா சொல்லுங்க? அதாவது நீங்க பழகி இருக்கும் போது இடையில நீங்க குழந்தைக்கு ஆசைப்பட்டதுனால அவங்களே வந்து ஒரு பொண்ணை பார்த்து உங்களுக்கு கல்யாணமும் பண்ணி வச்சிருக்கிறாங்க இல்லையா? அப்படிங்கிற நியூஸ் வந்து இப்ப வெளியாயிருக்கு, நீங்க மறுக்கவும் முடியாது. அதாவது அவங்களால குழந்தை பெத்துக்க முடியாத காரணத்தினாலதான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அது அவங்க வந்து உங்களை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் என்ன வாழ வைங்க அப்படின்னு சொல்லல. எப்பவும் போலவே நம்ம வந்து சேர்ந்து இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்பவும் போலவே பேசலாம், சிரிக்கலாம், எனக்கு ஒரு ஆதரவு இல்ல, நான் உங்களை உண்மையா விரும்பினேன் அப்படின்னு சொல்லி கதறாங்க இல்லையா? அதாவது ஒரு ஆண் வந்து பெண்ணை மட்டும்தான் ஏமாத்தினா அது தவறு அப்படின்லாம் சொல்ல முடியாது. திருநங்கை ஏமாத்தினாலும் அது தவறுதான். நீங்க இப்ப திருநங்கை அப்படிங்கறதுனாலதான் அவங்கள புறக்கணிக்கிறீங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. திருநங்கைன்னு தெரிஞ்சுதானே அவங்கள லவ் பண்ணீங்க, தெரிஞ்சுதானே அவங்கள கூட இருந்து. இப்பெல்லாம் பெண்கள் வந்து ஆண்களை லவ் பண்ணிட்டு எங்க அப்பாவுக்கு பிடிக்கல, எங்க அண்ணனுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா விட்டு விலகி போயிடுறாங்க. இப்ப சமீபத்துல சங்கீதா அப்படிங்கிற ஒரு பொண்ணு ஒரு பையனை 11 வருஷமா லவ் பண்ணிட்டு இடையில வந்த எஸ்பியை தான் நான் விரும்புறேன், ஒன்ன விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு விலகி போயிட்டா. அதை தாங்க முடியாம அந்த பையன் தற்கொலையும் பண்ணிக்கிட்டான். அப்படியெல்லாம் பெண்கள் வந்து ஆண்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கும் போது இவங்க திருநங்கையா இருந்தாலும் உண்மையா அவங்கள விரும்புறாங்க. அப்புறம் ஏன் நீங்க அவங்கள ஏமாத்துறீங்க சொல்லுங்க?